நம்ம வீட்ல ஒரு ரூம்ல சிக்னல் கிடைக்கலன்னா, இன்னொரு ரூம்ல போய் சிக்னல் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, உலகத்திலே ஒரு உயரமான இடம் அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட். அந்த இடத்துல சிக்னல் கிடைக்குதாம். ஸோ அங்கிருந்தே WhatsAppல வீடியோ கால் பண்றது, Instagramல லைவ் ஸ்டேட்டஸ் போடுறது, இதெல்லாம் பண்ண முடியுது. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது, இவ்ளோ ஒரு உயரமான இடத்துல எப்படி சிக்னல் கிடைக்குது? இங்க யாரு சிக்னல் வச்சது? என்னென்ன டெக்னிக்கல் சேலஞ்சஸ் இருந்துச்சு? இவ்ளோ டெக்னிக்கல் சேலஞ்சஸ் தாண்டி எதுக்கு இங்க ஒரு சிக்னல் வைக்கணும்? இது எல்லாத்தையும் பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட். முதல்ல இந்த மவுண்ட் எவரெஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நேபாள் அண்ட் டிபெட்டுக்கு நடுவுல இருக்கு. ஹைட்டோ ஒரு 29,000 ஃபீட். இதை ஏறுறது அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ உயரத்துல இருக்கிறனால ஆக்சிஜன் சப்ளை கம்மியா இருக்கும். அடுத்ததா குளிர்ந்த காத்தடிக்கும், கூலான டெம்பரேச்சர், அப்புறம் பனி சரிவுகளும் இருக்கும். இதெல்லாம் தாண்டியும் ஒவ்வொரு வருஷமும் 300 to 500 பேர் ஏறிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படி 300 to 500 பேர் ஒவ்வொரு வருஷமும் ஏறுற ஒரு இடத்துல சிக்னல் இருக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இப்போ அந்த மவுண்ட் எவரெஸ்ட்டை 2 வழியா ஏறலாம். ஒன்று நேபாள் வழியாகவும் நம்ம ஏறலாம், இன்னொன்று டிபெட் வழியாகவும் ஏறலாம். நேபாள் வழியா ஏறுறது ரொம்ப பாப்புலரான ரூட். இந்த 2 ரூட்லையுமே பார்த்தீங்கன்னா பேஸ் கேம்ப் இருக்கும். நேபாள் சைடு வழியா வர்றதுலையுமே பேஸ் கேம்ப் இருக்கும், டிபெட் சைடு வழியா வர்றதுலையும் பேஸ் கேம்ப் இருக்கும். பேஸ் கேம்ப் அப்படின்றது மவுண்டன் ஏறுறதுக்கு உண்டான ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ எப்படி இங்க ஒரு டவர் கொண்டு வராங்க அப்படின்னா, 2007ல் சைனா ஒரு மொபைல் நெட்வொர்க் கவரேஜை கொண்டு வராங்க. அந்த கவரேஜோ பார்த்தீங்கன்னா டிபெட்ல இருக்கிற பேஸ் கேம்ப் வர மட்டும் அந்த கவரேஜ் கிடைக்குது, மலை உச்சி வரலாம் கிடைக்கல. அப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு 2010ல் நேபாள் அவங்களுடைய லோக்கல் டெலிகாம் கம்பெனி என்சலோட சேர்ந்து சைனா பண்ண மாதிரி நம்ம பேஸ் கேம்ப் வர மட்டும் கவரேஜ் கொடுக்காம மலை உச்சி வர போற மாதிரி கவரேஜ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்றாங்கன்னா 3G மொபைல் நெட்வொர்க் இன்ஸ்டால் பண்றாங்க கோரக்ஷப் அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல. இந்த வில்லேஜும் ஒரு 17,000 ஃபீட் ஹைட்ல இருக்கு, மவுண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் பக்கத்துல நேபாள் சைட்ல. ஸோ ஒரு டவர் வச்சாச்சு. இப்போ இங்க இருந்து அடுத்து கனெக்ஷன் கொடுக்கணும். சிட்டிஸ்லலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அண்டர் கிரவுண்ட் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் மூலமா கனெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதே இது மலையில் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா பனிப்பாறைகளாக இருக்கும். அங்கே மலைகளில் குழி தோன்றதே கஷ்டம். அதுக்கப்புறம் அப்படியே குழி தோண்டினாலும் அங்கே இருக்கிற டெம்பரேச்சர்ஸ்லாம் கேபிள் ஈஸியாக பிரேக் ஆயிரும். அப்போ அதுக்கு பதிலாக ஒரு டெக்னாலஜி வருது, அதுதான் மைக்ரோவேவ் பேக் ஹால். அந்த மைக்ரோவேவ் அப்படின்னாலே ஒயர்லெஸ் சிக்னல். ஸோ கேபிள்ஸ் யூஸ் பண்ணாமல் ஸ்பெஷல் ஆண்டனாஸ் மூலமாக சிக்னலை சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணுவாங்க. எது மூலமானா ஏர் மூலமாக, ரேடியோ வேவ்ஸ் மூலமாக இது எல்லாமே நடக்கும். ஸோ இது வழியாக மவுண்டன் உச்சி வரையே அந்த சிக்னல் போகும் ஒயர்லெஸ்ஸாக. இப்போ இங்கே எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னா எதுக்கு இங்கே ஒரு சிக்னல் அமைக்கணும் அப்படின்ற அடுத்த கேள்விக்கு வருவோம். ஸோ ரீசன், மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுறவங்களுக்கு ஒரு செகண்ட்ல என்னன்னாலும் நடக்கலாம். அவங்களுக்கு பாதை மிஸ் ஆகலாம், ஆக்சிஜன் ஃபெயிலியர் ஆகலாம். அந்த மாதிரி நேரத்தில் என்னதான் வாக்கி டாக்கிலாம் இருந்தாலும் அந்த வாக்கி டாக்கியோ பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேசுறதுக்கு மட்டும்தான் உதவும். ஒரு லைவ் லொக்கேஷன் அனுப்புனாலும் சரி, இல்லை ஒரு வாய்ஸ் கால் பண்ணணும்னாலும் சிக்னல் தேவை. அப்போதான் அந்த ரெஸ்கியூவர்ஸ் கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ரெண்டாவது நேபாளோட எக்கனாமிக்கு. ஸோ நேபாளோட எக்கனாமிக்கு மேஜர் பங்கு வகுக்கிறது இந்த டூரிசம் தான். அங்கே இருக்கிற மேஜர் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட். மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுறதுக்கு ஒரு ஃபாரினர் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் $11,000, அதாவது பெர்மிட் வாங்குறதுக்கு மட்டும். இது போக அவங்க ஃபுட், கைடு, போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலவுகள் பண்ணுவாங்க. அதுவுமே அவங்களுடைய எக்கனாமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். இப்போ நேபாளுக்கு இன்னுமே நிறைய ட்ராவலர்ஸ் ட்ராவல் பண்ணணும்னா நிறைய மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரணும். அப்போ மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ்னால் என்ன மாதிரி? சிக்னல், இன்டர்நெட் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரிலாம். அப்போ இது ஒரு நேபாளுக்கும் ஒரு குளோபல் கனெக்ஷன் கிடைச்ச மாதிரியும் ஆச்சு. இது ஒரு கன்வீனியன்ஸ் தாண்டி அவங்களுடைய டூரிசம் அண்ட் க்ரோத்தும் தான். மூணாவது சயின்டிஃபிக் ரிசர்ச். ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய இடம், முக்கியமான இடம் அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட்டும் ஒன்று தான். ஸோ அங்கே ஒரு சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கும், மவுண்டன் மேலே வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா IoT வெதர் சென்சார், ஜியாலஜிக்கல் சென்சார்ஸ்லாம் இருக்கும். இந்த சென்சார்ஸ்லாம் என்ன பண்ணோம்னா எர்த்தோட மூமெண்ட்டை மெஷர் பண்ணும். அப்புறம் ஸ்னோஃபால், விண்டோட ஸ்பீட் என்ன, டெம்பரேச்சர் என்ன, இது எல்லாத்தையும் மெஷர் பண்ணி இங்கேருந்து ரியல் டைமாக டேட்டாவை அப்படியே சயின்டிஸ்ட் எங்கேயோ தூரத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு இங்கேருந்து சென்ட் ஆகிட்டே இருக்கும் டேட்டா. ஸோ இதுக்குமே இது உதவுது. அடுத்ததாக இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி எதுவுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணி பவர் பேக் பண்ணுவாங்க இந்த டவருக்கு. இது ஜஸ்ட் ஸ்டார்ட் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இதோட விண்டோட ஸ்பீடோ 150 km/h வீசும். அப்புறம் டெம்பரேச்சரும் -30 to 50 degrees Celsius இருக்கும்.
அப்போ ஈஸியாக அதெல்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகி ஒர்க் ஆகாமல் போகும். பேட்ரிஸ்லாம் ஈஸியாக ட்ரெயின் ஆயிரும். இந்த மாதிரி கண்டிஷனில் டவர் எப்படி இருக்கணும், பில்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, வெதர் ப்ரூஃபாக இருக்கணும், ஷாக் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும், சோலார் பவர்டாக இருக்கணும். அப்புறம் இங்கே ரோடு எதுவுமே இருக்காது. அப்போ அந்த டவர் பார்ட்ஸ்லாம் எப்படி கொண்டு வருவாங்கன்னா, ஒன்று யாக் அப்படின்ற அனிமல் மூலமாக கொண்டு வருவாங்க, இல்லாட்டியும் ஹெலிகாப்டர் மூலமாக அப்படியே அந்த பார்ட்ஸ் எல்லாமே மேலேருந்து ட்ராப் பண்ணுவாங்க. 2020 சைனா சைடில் இருக்கிற மவுண்ட் எவரெஸ்டில் ஹுவாய் அண்ட் சைனா மொபைல் சேர்ந்து ஒரு 5G மொபைல் நெட்வொர்க் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதோடைய ஸ்பீடோ 1 Gbps மேலே. இது வழியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இன்ஸ்டாகிராமில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது எல்லாமே ஹைட்டு பார்த்தீங்கன்னா 29,000 ஹைட்லேருந்து இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் இந்த மொபைல் சிக்னல் அப்படின்றது லக்ஸரி மட்டும் கிடையாது. ஒரு கனெக்டிவிட்டி, சேஃப்டி, ஒரு நேஷனுக்கு ப்ரைடு, இது எல்லாத்தையும் கொடுக்கறது தான். ஸோ முந்தையெல்லாம் இந்த மலை ஏறிட்டு திருப்பி பேஸ் கேம்ப் வந்த பிறகு தான் அவங்களுடைய ஸ்டேட்டஸ்லாம் வீட்டுக்கு அப்டேட் பண்ணிட்டுருப்பாங்க. ஆனால் இப்போ மலை உச்சியிலேருந்தே அப்டேட் பண்ணுற மாதிரி காலம் மாறிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.